வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். கந்தலான புடவையை கச்சிதமாக தச்சு கட்டியாச்சுன்னு போட்டிருக்கேன். உண்மையிலேயே ஆசாசியாக வாங்கினேப்பா. அது என்னது மைசூர் சில்க்கு புடவைன்னு ஒரு சிகப்பு ஒரு வெந்தய கலர் புடவை மருமகவே ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துச்சு. எனக்கெல்லாம் இந்த ஆர்டர் பண்ண இதெல்லாம் தெரியாது. அதை நான் எங்கேயாவது முக்கியமாக ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கட்டிட்டு போயிட்டு வருவேன். ஒரு தடவை பாடலாசிரியர் சங்கத்தில் மீட்டிங்க்காக போயிருந்தேன். கட்டிட்டு போயிட்டு போட்டோலாம் எடுத்தோம், மீட்டிங்கில் பேசினேன், எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது நாராயணன் என்ன சொன்னேன், கடையில் வடை வாங்கிட்டு போவேன், வீட்டில் போய் டீ வச்சு குடிச்சிட்டு சாப்பிடுவோம், நல்லா இருக்கும்னு சொன்னேன்ப்பா. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அது மாதிரி நானும் அதை ரொம்ப விரும்புவேன். சரி வாங்கிட்டு வாடான்னு சொல்லிவிட்டு வண்டியை நிறுத்திட்டு அவன் கடைக்குள்ளே போனான். நான் வண்டியை பாதுகாக்கிற மாதிரி நின்றுக்குருவோம், ஏன்னா வண்டி நிறைய போய்கிட்டு இருக்கு, தட்டிக்கிட்டி விட்டுற போகிறேன்னு வண்டி பக்கத்தில் போய் நின்றுப்பான். தம்பி வடையை வாங்கிட்டு வந்தோம்னா வீட்டுக்கு வந்துட்டோம். நாராயணன் நான் போய் டீ போடுறேன்னா நான் என்ன பண்ணேன், இந்த புடவை கொஞ்சம் வேர்வையாக இருக்கும்ல போயிட்டு வந்ததுக்கு, அதுக்கும் அவுத்து அப்படியே கொடியில் போட்டோம்னா கொஞ்சம் ஆறிடும். அதுக்கப்புறம் எடுத்து மடித்து வச்சுட்டு திரும்ப எங்கேயாவது போயிட்டு வரும்போது ஒரு 2-3 வாட்டி கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஷாம்பு போட்டு துவைச்சி எடுத்து வைப்பப்பா. அவுத்து வைக்கலான்னு பார்த்தா கரெக்டாக அந்த முந்தானை இருக்குதுல்ல, முந்தானை இல்லை அந்த கொசுவம் வைக்கிற இடம், அங்கே அப்படி ஒரு 4-5 இடத்துல அங்கே பாருங்கள், பெருசாக சின்னதாக அங்கே இப்படி அப்படியே நெருப்பு பட்ட மாதிரி இருக்குது. நெருப்பு படுறதுக்கு சான்ஸ் இல்லை, எப்படி பட்டிருக்கோன்னு ரொம்ப குழம்புறேன். அதுக்கப்புறம் அந்த புடவையை மடித்து வச்சுட்டு எடுத்து பார்க்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி கீழே வச்சு கட்டினதை மேலே வச்சு கட்டலான்னா முந்தான உள்பக்கம் போயிடுது சொருகிற இடத்துக்கு. எடுத்து இந்த பக்கம் தைச்சோம்னா ஒட்டு போட்ட மாதிரி இருக்கும். ஒன்றுமே புரியலை. எடுத்து பார்த்துட்டு உன்னை ஆசையாக வாங்கினேன், இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு வருத்தமாக இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் அந்த புடவையை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு விட்டுட்டேன். டக்குன்னு ஒரு கவனம் வந்துச்சு, இந்த புடவையை நம்ம ரெடிமேடு சாரி மாதிரி தைச்சி பார்க்கலாமான்னு யோசனை வந்துச்சுப்பா. டக்குன்னு என்ன பண்ணேன், இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக நீங்கள் வெட்டும்போது பார்த்துருப்பீங்க. கரெக்டாக என்ன பண்ணேன், அந்த நெருப்பு பட்டடம், நெருப்பு இல்லைப்பா, அந்த வண்டி பக்கத்தில் போய் நின்னேல சைலண்டரா, அது இன்னாவோ ஒன்று, அது வெளிதான புகையெல்லாம் போகும். அந்த சூட்டில் இந்த புடவை பட்ட உடனே இந்த அயன் பண்ணுற புடவைலாம் அப்படி தான் ஆகும். இது இன்னமும் மெலிசாக இருக்குது, ரொம்ப இலகுன மனசு போல். அந்த வண்டி பக்கத்தில் போய் நின்ன உடனே சூடு பட்டு அந்த இடத்துல மட்டும் அங்கங்கே அப்படியே சுருண்டு அப்படியே அது புடவை ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ரெடிமேடு சாரியாக தைக்கலாம்னு தைச்சிட்டப்பா. தைச்ச உடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. ஏன்னா ஒரு 2 தடவை கட்டி இந்த புடவை இப்படி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் புடவையை எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டேன், இப்படி இருக்கே நான் என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் கெட்டியான துணி போட்டு பாவாடை கட்டுறது மாதிரி உள்ளே ஐடியா பண்ணி வச்சுட்டு அந்த முன்னாடி பிளிட்டு வைப்போம்ல அந்த இடத்துல தானே அந்த சூடுபட்டு அந்த மாதிரி ஆச்சு. கட் பண்ணி எடுத்துட்டு அதை தையல் போட்டேன். இந்த பாருங்கள், பிளிட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிருச்சு. இப்போ இந்த புடவை ரெடிமேடு சாரி மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு இடத்துல சூடுபட்டு இலகுன புடவை மாதிரி இலகுன புடவை மாதிரி தெரியாது. எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷம். இந்த புடவையவே கல்யாணத்துக்கு கட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். அங்கே என்னாச்சுன்னா ஒரு 5-6 பேர் சேர்ந்து ரூமில் தங்கியிருந்தோம். பொதுவாகவே குளிச்சுட்டு புடவை கட்டணும் அப்படின்னா அவசரமாக கட்டுவோம், கொஞ்சம் கட்டுறதுக்கு நேரமும் ஆகும். நான் டக்குன்னு கட்டிட்டு வந்துட்டேன். எப்படி நீங்கள் கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னாங்க. ரெடிமேடு சாரிம்மா அப்படின்னேன். பரவாயில்லையா நாங்கள், ஆனால் இப்படி இலகுனதுன்னு நான் சொல்லலை, மறைச்சிட்டேன். ஏன்னா சில விஷயங்களை மறைச்சித்தானே ஆகணும். நம்ம ஆசையாக பொருள் வாங்குகிறோம், செய்கிறோம், கடையாக ஏறி போய் அலைஞ்சு திரிஞ்சு நல்ல கலரு நல்ல டிசைனு அப்படின்னு, ஆனால் அதை நம்ம பாதுகாக்க மாட்டேங்கிறோம் சில நேரத்தில். அந்த மாதிரி அங்கே போய் நின்னா இப்படி ஆகும்னு எனக்கு தெரியலை, தெரியாமல் நடந்தது தான். அதனால் புடவைக்கிட்டே ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறப்பா, உங்கள் புடவை இப்படி ஆகக்கூடாது. அப்படி ஆகிட்டா கவலைப்படாமல் பக்கத்தில் இருக்கிற டெய்லர்கிட்ட போய் எனக்கு இதை மறைச்சி ரெடிமேடு சாரியாக தைச்சி கொடுங்கன்னு கேளுங்க, தைச்சி கொடுத்துருவாங்க. இந்த புடவை தாப்பா கல்யாணத்துக்கு கட்டிட்டு போயிட்டு வரும்போது இடையில மாறி உட்காந்தேன், அப்போ எடுத்த போட்டாதான், அதுக்காக தான் இந்த போட்டோவை போட்டேன். ஒரு அம்மா எனக்கு இதே மாதிரி தைச்சி கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ உங்கள் பையனோ உங்கள் வீட்டுக்காரோ
வண்டியில் உங்களை கூட்டு போய் அந்த வண்டியை நிறுத்திட்டு எங்கேயாவது அவங்க போனாங்கன்னா அந்த வண்டி பக்கத்தில் போய் நில்லுங்க, உங்கள் புடவை இலகிரும், அதுக்கப்புறம் கொண்டு வாங்க தச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு, என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் சும்மா சொன்னேம்மா, அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் இந்த புடவையை தைச்சேன், நீங்கள் கொடுங்கம்மா நான் தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒரு சாரி சொல்லிவிட்டு ஏன் சாரியை சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த வீடியோ பதிவு பண்ணேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.